வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன். சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு. ஏற்கனவே ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்துருச்சு, ஐஎஸ்ஓட ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி பெரும் பெரும் நகரங்கத்தில் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் அவங்க எல்லாத்துக்குமே மார்க் கம்மியாக வந்துருச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடில் நல்ல மார்க் எடுத்தவங்க எந்த மாதிரி கல்லூரியில் சேரணும்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லா காலேஜுமே ஃபோன் மேலே ஃபோன் போட்டு நாங்கள் அந்த ஆஃபர் தரோம் இந்த ஆஃபர் தரோம்னு ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் நிறைய குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழப்பத்துக்கு தீர்வு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 போர்டு எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கும் சிபிஎஸ்சி, ஐஎஸ் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ எல்லா முன்னணி காலேஜஸ் சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய காலேஜ், ஏன்னா நம்ம இதுவரை நம்ம எந்த காலேஜும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது, சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற முன்னணி கல்லூரிகள், அதே மாதிரி ஒவ்வொரு லோக்கல்ல இருக்கிற முன்னணி கல்லூரிகள், இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆஃபர்னா எப்படின்னா 190க்கு மேலே டாப் 25 ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ். இப்போ நார்மலாகவே டாப் 25ன்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் இது சொல்கிறாங்களே. டாப் 25 காலேஜஸ் இந்த தடவை ஒரு லெஜண்ட் எஸ்எஸ்என்னு ஒரு காலேஜ் இல்லை. ஸோ எஸ்எஸ்என் சொல்லி ஒரு காலேஜ் இல்லாதனால அந்த இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் வரிஞ்சு கட்டுக்கு எல்லா காலேஜும் அட்மிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறையா போட்டுருன்னு சொல்லி ஆஃபர்ஸ் அள்ளி வீசுறாங்க. நீங்கள் 190க்கு மேலே எடுத்தாவே அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ அப்படின்னு. அதே மாதிரி ஜெயில நீங்கள் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் எல்லாம் ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணலாமானா? சார் இந்த ஆஃபர் அவங்க உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய மார்க் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய மார்க்குக்கான வேல்யூ பண்ணி உங்கள் மார்க்குக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபர் கொடுத்து, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை அப்படி போட்டுருவாங்க. நாங்கள் இத்தனை ஸ்காலர்ஷிப் இந்த கொடுத்தோம் போக கவுன்சிலிங்கில் டாப்பில் அவங்க எங்கள் காலேஜ் 199க்கு ஃபுல்லாச்சு, 199க்கு ஃபுல்லாச்சு, 195ல எல்லாமே ஃபுல்லாச்சு அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்காக தான் எல்லாருமே ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா டாப் காலேஜுமே இந்த டாப் 25ல இருக்கிறவங்க 190க்கு ப்ளஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு சில அடுத்தது 50 டாப் 50ல இருக்கிறவங்க எல்லாமே 180 ப்ளஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 180 ப்ளஸ்க்கும் மேக்ஸிமம் அடுத்த லெவல் 25 to 100 ரேஞ்சில் இருக்கிற காலேஜ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் 180 ப்ளஸ்க்கு நாங்கள் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, பஸ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை ஹாஸ்டல் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை டியூஷன் ஃபீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எப்படி வேணுமா கொடுக்கலாம். ஒவ்வொரு காலேஜுமே ஒவ்வொரு இது மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. சார் எதை சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும்? முதல்ல சார் நாங்கள் எந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் அந்த காலேஜை போய் பாருங்கள். அந்த காலேஜை போய் நீங்கள் பார்த்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பேசுங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையான உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் போய் நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்க காலேஜ் பெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் போய் அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டியை பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லது தான் சொல்லுவாங்க. சார் அப்படின்னா நான் எந்த மாதிரி காலேஜ் சார் சூஸ் பண்ணணும்னா, போக போக உடைப்போம். ஏன்னா இப்போ தானே நம்ம ஸ்விங்காக பேச ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே ஒவ்வொரு காலேஜ் பண்ணுற தில்லுமுள்ளுகள்
அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம அக்கு வேறு அணிவராக பேசுவோம். ரைட். மெயினாக 190க்கு மேலே ஆஃபர் கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அடுத்தடுத்து செமஸ்டர்லேயும் இத்தனை சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வராது. ஃபஸ்ட்டு செக் இங்கே வைப்பாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் இத்தனை பெர்சன்டேஜ் எடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வராது. அதே மாதிரி 180 ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, சார் இப்போ வந்து நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருவோம், ஆனால் பேஸ்ட் ஆன் கவுன்சிலிங்கில் வந்து முதல்ல வர்ற 20 பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், முதல்ல வர 20 பேர்த்துக்கு தான் இந்த ஆஃபர்னு சொல்லி உங்ககிட்ட டேட்டா வாங்கிக்கிடுவாங்க. ஒரு சில காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 3 அட்மிஷன் மெரிட் பேசிஸில் கொடுப்போம்னு. அந்த 3 பேர் யார் முதல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யாரு அப்படி பார்க்குறாங்களா, இல்லை ஹை மார்க்லேருந்து 3 பேரை கொடுக்குறாங்களா, அதுவும் தெரியாது. இப்படியும் வந்து ஏன்னா நீங்கள் எல்லாருமே போய் டேட்டா கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட வந்து லாக் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் அட்வான்ஸ் கட்டிடுங்க, ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எங்கள் காலேஜ் தான் போடணும், நாங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் போடுவோம், மொதல் 5 குரூப் வந்து எங்கள் காலேஜ் தான் போடணும், அதுக்கப்புறம் உங்கள் இது போடுங்கன்னா மொதல் 5 குரூப்லேயே வந்து என்ன ஆயிரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுவாங்க, இசி போடுவாங்க. இது ரெண்டும் கிடைக்கலாட்டினா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில், ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஃபில் ஆகாத பிரான்ச்சையும் உங்கள்கிட்ட டார்கெட் பண்ணிடுவாங்க. இப்போ சென்னையில் பெரிய பெரிய காலேஜ் சொல்கிற ஆஃபர் தான், சார் நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் பே பண்ணிடுங்க, நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து எங்கள் முன்னாடி தான் போடணும், எங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு இப்படியும் ஆஃபர் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரில் சார் நீங்கள் வந்து எங்களை நம்பி வாங்க, நாங்களே வந்து சாய்ஸ் பண்ணி கொடுத்து எங்கள் காலேஜ் எடுத்துக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்க வலையில் போய் மாட்ட போகிறீங்களா, இல்லை கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணி. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், இந்த 2 தவிர மிச்சம் ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே ஒரே ரேஞ்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு பேர் கூட இப்போ சொல்லிடுவோம். இப்போ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சென்னையில் இருக்குது. அதே மாதிரி வந்து வெங்கடேஸ்வரா சென்னையில் இருக்குது. அதே மாதிரி சாய்ராம், ராஜலட்சுமி, பனிமலர், சென்ட் ஜோசப், லோயலா ஐ கேம்ப், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் வந்தோம்னா கிருஷ்ணா, ஈஸ்வர், குமரகுரு, கொங்கு காலேஜ், அதே மாதிரி வந்து ஈரோடு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டாப் காலேஜஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான். இப்போது சென்னையில் வந்து இப்போ நீங்கள் ராஜலட்சுமின்னு ஒரு காலேஜை பார்க்குறீங்க, அதே மாதிரி சவிதான்னு ஒரு காலேஜ் பார்க்குறீங்க, அதே மாதிரி சாய்ராம்னு ஒரு காலேஜ் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட ரேஞ்ச் ஒன்று தான். சென்ட் ஜோசப் இருக்குது, ஈவன் லோயலா ஐ கேம்ப் இருக்குது, எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான். இப்போது நீங்கள் ஒரு காலேஜில் போய் லாக் ஆகிட்டிங்கன்னா அவங்க காலேஜ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் கவுன்சிலிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா மொதல் காலேஜில் நீங்கள் நினச்ச குரூப் இல்லைன்னா 2ஆவது காலேஜ் எடுத்துக்கலாம், 2ஆவது காலேஜில் இல்லைன்னா 3ஆவது காலேஜ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குரூப், பிடிச்ச பிரான்ச் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட போய் லாக் ஆகிட்டிங்கன்னா அவங்க காலேஜ் மட்டும்தான் போடுவாங்க. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, சார் இந்த காலேஜை போய் பார்த்தோம், அந்த காலேஜோட ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட காசு இல்லை, என்னுடைய மார்க் தான் மூலதனம், நான் அந்த காலேஜ் போய் சேர்றேன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க, நம்ம வந்து யாருமே வந்து உங்களை தடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் நேரில் போகிறீங்க, அந்த காலேஜுக்கிட்ட பார்க்குறீங்க, காலேஜோட ஆஃபர் பார்க்குறீங்க, அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு எடுக்கிறது ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த பிறகு திருப்பி வந்து இந்த காலேஜுக்கு போய் அந்த காலேஜ் போயிருந்தால் நல்லா இருக்குமோ, சென்னை தான் சொல்லுவாங்க. ஆனால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், இது எல்லாமே சென்னையில் தான் சேரும். நீங்கள் ஒரு காலேஜ் வந்து சென்னை நினைப்பீங்க, ஆனால் அது ஆந்திரா பார்டரில் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போகிறது வந்து எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணணும்னு ஒன்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். இன்னும் டைம் இருக்குது. இன்னும் நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஷூராக வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போகும். ஏன்னா தள்ளி போனால் தான் உங்களுக்கு பெனிஃபிட்.
அதனால நீங்கள் உங்கள் மார்க்குக்கு ரேஞ்சுக்கு இப்போ நீங்கள் 190 180 எடுத்திருந்தீங்கன்னா +or- 5 மார்க்ஸ் போட்டு போன வருஷம் எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஒரு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு உள் மனசு சொல்லும், இந்த காலேஜ் என் பையனுக்கு பொண்ணுக்கு கிடைச்சா நல்லா இருக்கணும்னு அந்த இடத்துல ஒரு ஹார்ட் பேசும். அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்கள். சும்மா பேப்பர்லையும் என்னையே தான் சேர்த்துக்கிறேன், என்னைய மாதிரி யூடியூபர் சொல்லதே நம்பாதீங்க. புரியுதா? நானும் அந்த யூடியூபர் தானே, நான் சொல்கிறதே நம்பாதீங்க. நீங்கள் போங்க, நேரில் பாருங்கள், தீர விசாரிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா வந்து நம்ம எல்லா ஃப்ளோவை பற்றி சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். எல்லாருமே வந்து நல்லா பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. இது எல்லாம் பண்ணால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. பாய்.